ஐசு பாத்தியா, அண்ணி ஆதிக்கடவுர் குடும்பத்தோட மூத்த மருமகளா தன்னோட கடமையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி எப்படி பார்க்கணும்னு தானே நம்ம இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். இப்ப பார்வதி எப்படி பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா ஐசு, நான் கூட இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இத்தனை நாளா அக்கம் பக்கம் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு யார் காதுலயும் விழுந்துடக்கூடாதுன்னு பயந்து பயந்து அண்ணின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். இனிமேல் எனக்கு அப்படி ஒரு நிலைமையே இல்லை. இப்போ அம்மா முன்னாடியே தைரியமா நான் அண்ணின்னு கூப்பிடுவேன். கூப்பிடுவேன். அண்ணி. சொல்லுங்க சின்னையா. சின்னையா, இது நான் முதல்ல அட்டன் பண்ண போற புது கான்ட்ராக்டுக்கான அக்ரிமெண்ட் ஃபைல் அண்ணி. இன்னைக்கு மீட்டிங் நல்லபடியாக முடியணும், கான்ட்ராக்ட் நம்ம கைக்கு கிடைக்கணும். என்னோட முதல் முயற்சியில் நான் ஜெயிக்கணும்னு இந்த ஃபைலை பூஜையில் வச்சு என்னை வாழ்த்தி அனுப்புங்க அண்ணி. வாழ்த்து ஒரு கேடு. அம்மா நான் அகிலா பின்னாடி சுத்திட்டு இப்ப இவகிட்ட வந்து வாழ்த்தி கொடுக்க சொல்றேன். என்ன சின்னையா நீங்க அம்மா இருந்து செய்ய வேண்டியதை என்ன பண்ண சொல்றீங்க? அண்ணி, அம்மா இப்போ என் மேலே ரொம்ப கோவமா இருக்காங்க. அதனால நான் அம்மா கிட்ட போய் என்னை வாழ்த்தி அனுப்புங்கன்னு கேட்க முடியாது. அண்ணியும் அம்மாவுக்கு சமம் தானே. அதனால அம்மாவோட இடத்துல இருந்து நீங்க என்ன வாழ்த்தி அனுப்புங்க அண்ணி. அடப்பாவி, இவ என்ன சொக்குப்பொடி போட்டு மயக்கி வச்சிருக்கா? ஆமாம் பார்வதி, அருண் சொல்றது கரெக்ட் தான். இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா இன்னைக்கு முதல்ல விளக்கேத்த போற. இந்த நல்ல நாள்ல எல்லாம் நல்லதே நடக்கும். நீ விளக்கேத்தி சாமியை கும்பிட்டு அருணை வாழ்த்தி அனுப்ப. இந்த வானரத்துக்கும் ஓட்டல்காரிக்கும் இவ்ளோ திமிரு. இவள போய் அகிலாக்கு சமமா வச்சு பேசுறாங்க. போற போக்க பார்த்தா அகிலாவை டம்மி ஆக்கி வீட்டுல உட்கார வச்சிருவாங்களோ? கூடாது. அப்புறம் ஏன் நிலைமை? வர இருங்க உங்களுக்கு. யாரு நினைச்சீங்க? உங்களுக்கு மொத்தமா வேட்டு வைக்கிறேன். அக்கா அக்கா அக்கா, போச்சு எல்லாம் போச்சுக்கா. நீங்க ரூமை விட்டு வெளியே வராம இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும். எல்லாரும் பெருசா ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. என்ன நடந்தது? இப்ப எதுக்காக இப்படி புலம்புற? நான் புலம்பலக்கா, நடக்க கூடாதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நடக்கிறதுலாம் அந்த கடவுளுக்கே பொறுக்குமான்னு தெரியல. இதுக்கப்புறமும் நீங்க இப்படி ரூம்ல முடங்கி இருக்க கூடாதுக்கா. வெளியில வாங்கக்கா. என் கேள்விக்கு இன்னும் நீ பதிலே சொல்லல வனஜா. என்ன நடந்தது? என்ன எங்க கூப்பிடுற? அக்கா, நீங்க பார்வதிய உங்க மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு தீர்மானமா சொன்னதுக்கு அப்புறமும் அவ இந்த வீட்டு மருமக மாதிரி நடந்துட்டு இருக்காக்கா. ஒரு மருமகளுக்கான எல்லா உரிமையும் அவளாவே எடுத்துட்டு இருக்காக்கா. நீங்க இப்படி வெளியில வராம ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தீங்கன்னா இதையே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த பார்வதி உங்களை டம்மி ஆக்கி ரூமுக்குள்ளேயே உட்கார வச்சிருவா போல இருக்கேக்கா. ஆமாக்கா, நம்ம வீட்டு பூஜை ரூம்ல நான் கூட உட்கார்ந்து பூஜை பண்ணதில்லக்கா. நேத்து வந்த பார்வதி, அதுவும் நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன பார்வதி விளக்கேத்தி பூஜை பண்றாக்கா. எப்படி பொறுத்துக்கிறது? அந்த பூஜை ரூம்ல நீங்க உட்கார்ந்து பூஜை பண்ணீங்கன்னா அந்த பராசக்தியே நேர்ல இறங்கி வந்து பூஜை பண்ண மாதிரி அவ்வளவு கம்பீரமா இருக்கும். அந்த பூஜை ரூம்ல இன்னைக்கு அந்த பார்வதி உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காக்கா. அவதான் இப்படி எல்லாம் செய்யறான்னா இந்த அருண் ஐஸ்வர்யாவும் அவளுக்கு மேல இருக்காங்க. அவகிட்ட போய் அவளை ஆஹா ஓஹோன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றதுக்கா, மனசே தாங்கல. இந்த அருண் இருக்கானே, அவன் புது கான்ட்ராக்ட் ஃபைல அந்த பார்வதி கிட்ட கொடுத்து அண்ணி அம்மாவுக்கு சமம், நீங்க அம்மா இடத்துல இருந்து இந்த ஃபைல பூஜையில வச்சு என்ன வாழ்த்தி வழி அனுப்பி வைங்கன்னு சொல்றாங்கா. அத கேட்கும் போது என் மனசு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அக்கா, நீங்க இப்பவும் இதே மாதிரி அமைதியா இருந்தீங்கன்னா அந்த பார்வதி பண்ற எல்லாத்துக்கும் நீங்களே அனுமதி கொடுத்த மாதிரி ஆயிடும்க்கா. உங்களுக்கு புரியுதாக்கா? பார்வதி இந்த வீட்டு மருமகதான், அதுவும் மூத்த மருமகதான்னு சொல்லாம சொன்ன மாதிரி இந்த விஷயம் எல்லாம் ஆயிடும்க்கா. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நீங்க தட்டி வைக்கணும்க்கா.
இப்படியே வளர விட்டீங்க உங்க அதிகாரம் உங்க கையை விட்டு போயிடும்க்கா. ஏன் தெரியுமாக்கா? இந்த வீட்ல என்ன தவிர மத்த எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க. புரிஞ்சுக்கோங்கக்கா. அக்கா, நான் உங்க நல்லதுக்காக தாக்கா சொல்றேன். இதுக்கப்புறமும் நீங்க இப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்துல தான்க்கா போய் முடியும். யோசிக்கிறா. கூட்டிட்டு வான்னு சொல்லு. நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா. அதோ இப்பவே. போலாம். விளக்கேத்தி பூஜையை முடிச்சிட்டா போல இருக்கு. இருக்குடி உனக்கு. அக்கா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அம்மா இதுக்கு எங்களை கூப்பிடுறாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கூட்டிட்டு வர சொன்னாங்க, நான் வந்து சொல்லிட்டேன். வாங்க. அம்மா இப்ப எதுக்கு எங்களை கூப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல சித்தி, அப்படித்தானே? விட அருண், இவங்க ஏதாவது போட்டு கொடுத்திருப்பாங்க. ம். அதான் ஆண்டி கூட்டிட்டு வர சொல்லிருப்பாங்க. வா போலாம். ஆமா, உன் புத்திசாலி பொண்ணாட்டி சொல்லிட்டால, நான் போட்டு கொடுத்துட்டேன். அக்கா கூப்பிட்டாங்க. வாங்க போலாம். ஏ நில்லு. நீ எங்க வர? அம்மா கூப்பிட்டுதா சொன்னீங்க. அவங்க கூப்பிட்டது அவங்க மகனையும் அவங்க மருமகளையும், உன்ன இல்ல. இதெல்லாம் ஒரு சாக்கா வச்சு வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா நீ? இங்கேயே நில்லு. வந்துட்டா எதிரா கிடைக்க ஒண்ணு. நீங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க? வாங்க. பாக்குறாங்க. கும்பலா சேர்ந்தா கூத்தடிக்கிறீங்க. வாங்க. அக்கா, நீங்க 2 பேரும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இனிமே இந்த ரூமை விட்டே வெளியில வர மாட்டேன். இப்படியே சமாதி ஆயிடுவேன்னு நினைச்சீங்களா? அம்மா, ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? எங்க மேல ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா எங்களை 2 அடி கூட அடிங்கம்மா. இப்படிலாம் பேசாதீங்கம்மா. எங்க யார்கிட்டயும் பேசாம நீங்க ரூம்குள்ளேயே இருக்கிறத நினைச்சு ஏற்கனவே நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டி. இப்ப நீங்க இப்படி பேசுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படாம மறுபடியும் அந்த சமையல்காரிய தூக்கி வச்சு கொண்டாடினா எனக்கு அது கஷ்டமா இருக்காதா? நல்லா கேளு. எனக்கு ஆல்டர்னேட்டிவா ஏன் இடத்துலயே பார்வதியை நிறுத்தினா அது என் மனசுக்கு வேதனையா இருக்காதா? இந்த ஆதிக்கடவுர் பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து இருக்கு. என் பசங்களுக்கு தான் அதை பத்தி கவலை இல்ல. மனம் போன போக்குல போயிட்டு இருக்காங்க. நீயும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன வேதனைப்படுத்தி பார்க்கணுமா ஐஸ்வர்யா? நான் தான் பார்வதிய மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்காக நீ பார்வதிய பூஜை ரூம்ல விளக்கேத்த சொன்ன? என்ன இனிமே என் பேச்ச கேட்க கூடாது, என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி. நாங்க மட்டும் இல்ல, பார்வதியும் இன்னும் உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துதான் நடந்துகிட்டு இருக்கா. வந்துட்டா வக்காலத்து வாங்க. பூஜை ரூம்ல நாங்க பேசிக்கிட்டு இருந்தத அரைகுறையா ஒட்டு கேட்டுட்டு வந்து
நடக்காத ஒண்ணு நடந்துதான் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. ஏன் ஐஸ்வர்யா, என்ன நான் இப்ப தப்பா சொல்லிட்டேன்? அப்போ பார்வதி பூஜை ரூம்ல விளக்கேத்தல, ஃபைல பூஜையில வச்சு வாழ்த்தி உங்க கையில குடுக்கல, அப்படிதானே? நீங்க சொன்ன எதையுமே பார்வதி செய்யல. ஆண்டி, நாங்க பார்வதிய விளக்கேத்த சொன்னது, ஃபைல பூஜையில வச்சு கொடுக்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கு பார்வதி என்ன சொன்னா தெரியுமா? என்ன பார்வதி யோசிக்கிற? விளக்கேத்த. சின்னையாவும் நீங்களும் இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளுக்கு கொடுக்கிற மரியாதை எனக்கு புரியுது. அம்மா இன்னும் என்ன மருமகளா ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது நான் மூத்த மருமகளுக்குரிய பொறுப்பையும் கடமையும் ஏத்துக்கிறது அம்மாவை அவமதிக்கிறது ஆயிடும். அதனால ஐஸ்வர்யம்மா, உங்க கையால விளக்கேத்தி வச்சு அந்த ஃபைல பூஜையில வச்சு சின்னையாவை வாழ்த்தி அனுப்புங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்ல பார்வதி, உன் ராசியான கையால பூஜையில வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு அருண் ஆசைப்படுறாரு. ஆமா அண்ணி, நீங்க பூஜையில வச்சு கொடுத்தா அது எனக்கு அம்மாவே ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த மாதிரி. நீங்களே விளக்கேத்தி பூஜை பண்ணி கொடுங்க. 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. அம்மா என்ன மனசார மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் நான் விளக்கேத்த மாட்டேன். என்ன நீ? சின்னையா அட்டன் பண்ண போற மீட்டிங் நல்லபடியா முடியணும்னு நீங்க கும்பிட்டு வாழ்த்தி அனுப்புங்க ஐஸ்வர்யம்மா. உங்க கையும் ராசியான கைதானே. என்ன பார்வதி இப்படிலாம் பேசுற? நீதான் பூஜை பண்ணணும். இல்லம்மா, நீங்களே பண்ணுங்க. விளக்கு ஏத்துங்கம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும் சின்னையா. என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இதெல்லாம் எப்ப நடந்தது? பெருசா சாதிச்சு கிழிச்ச மாதிரி சிரிப்ப பாரு. பார்வதி எப்பவும் உங்களை தெய்வமாவும் உங்க வார்த்தைய வேதமாவும் தான் மதிச்சுக்கிட்டு இருக்கா ஆண்டி. வேதம். பார்வதிய பிடிக்காதவங்க தான் அவளை பத்தி உங்ககிட்ட தப்பா போட்டு கொடுத்து உங்க மனசுல வெறுப்ப வளர்க்க பாக்குறாங்க. போதும். யாரும் யாருக்கும் இங்க சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. யார் யார் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதானே. பார்வதிக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு இந்த வீட்ல அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க,
நான் அனுமதிக்க மாட்டேன். கேட்டுச்சா? நான் சொன்னது மனசுல இருக்கட்டும். இருக்கட்டும். ஐயோ ஐயோ, சிறுவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நிஜமானி இருக்கு உனக்கு ஒரு நாள். அகிலா, மகிழ்ச்சி, சிறப்பு சிறப்பு. பசிக்குதுப்பா. எவ்வளவு நேரம்ப்பா சமைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம்ப்பா. இதோ ஆயிடுச்சுடா. இறக்கிடுவேன். அப்பாவுக்கு சமைச்சு பழக்கம் இல்லையா, கொஞ்சம் பொறுத்துக்கோடா. என்னப்பா இது? உப்புமாடா. சாப்பிடு. தண்ணி கொஞ்சம் அதிகமா போயிடுச்சுடா, ஆனா நல்லா இருக்கும்டா. சூடா எடுத்து சாப்பிடு. பா, எனக்கு என்னமோ இது உப்புமா மாதிரி தெரியல. போஸ்ட் ஓட்டுற பசம் மாதிரி இருக்குப்பா. சாமி சத்தியமா இது உப்புமா தான்டா. சாப்பிடு பாரு, சாப்பிடு. பசிக்குது, வேற வழியும் இல்ல. பா, நல்லா வேலைப்பா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறா. நைட்டு நல்லா செஞ்சு கொடுக்குறேன்டா. என்னது, நைட்டு உப்புமாவா? என்னால விதவிதமா சமைச்சு கொடுக்க முடியுமாடா? இனிமே இப்படி சாப்பிட்டு பழகிக்கோ. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி ஆயிடுச்சு. அது ஒண்ணும் நம்ம தலையெழுத்து இல்லப்பா, எல்லாம் உங்க பிடிவாதம் தான். என்னடா சொல்ற? நீங்க அக்கா கிட்ட பேச மாட்டேன்னு பிடிவாதமா ஒதுக்கி வச்சதுனாலதான் நமக்கு இந்த நிலைமை. நீங்க உங்க பிடிவாதத்தை விட்டு கொடுத்திருந்தா அக்கா வந்து நம்மளுக்கு சமைச்சு கொடுத்துருக்கோம். நம்ம நல்ல சாப்பாடாவே சாப்பிட்டுருக்கலாமே. டேய், சும்மா பெரிய மனுஷன் மாதிரி என்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் சொன்னதுதான். அம்மா என்னைக்கு மனசு மாறி உன் அக்காவை மருமகளா ஏத்துக்கிறாங்களோ அப்பதான் நானும் மனசு மாறி உங்க அக்காவை ஏத்துக்குவேன்.